அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இப்போது கந்த சஷ்டி திருவிழா நடந்துட்டுருக்கு. கந்த சஷ்டியை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில குறிப்புகளை நான் கூட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க கேட்கலாம். கந்த சஷ்டி, கந்தன் அப்படிங்கிறது முருகனை குறிக்குது. சஷ்டி அப்படிங்கிறது 6. முருகப்பெருமான் 6 நாட்கள் கடுமையாக போர் புரிந்து சூரபத்மனை வதம் செஞ்சு தேவர்களை காத்தது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த கந்த சஷ்டி. இந்த 6 நாட்களுமே விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செஞ்சு வழிபடுறது மூலமாக நம்மளுடைய கஷ்டத்திலிருந்து முருகன் நம்மளை விலக்குவார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு. ஸோ இந்த கந்த சஷ்டி அப்படிங்கிறத நான் ஒரு 5 டிவிஷனாக பிரிச்சிருக்கேன். அதை எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, முதல்ல சூரபத்மன் அப்படிங்கிறவர் யார், இரண்டாவதாக முருகனுடைய அவதாரம், மூன்றாவதாக முருகப்பெருமான் போருக்கு செல்லுதல், நான்காவதாக முருகன் சூரபத்மனுக்கு அளித்த வரம், ஐந்தாவதாக இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம். இந்த மாதிரி 5 டிவிஷனாக பிரிச்சிருக்கேன். ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு தகவல்களை ஷேர் பண்ணுறேன். முதல்ல சூரபத்மன் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவர்களின் தந்தையான காஷிப முனிவருக்கு மொத்தம் 4 குழந்தைங்க. அதில் ஒருவர் தான் சூரபத்மன். திருச்செந்தூருக்கு பக்கத்தில் கடலுக்கு நடுவில் வீரமகேந்திரபுரிங்கிற நகரத்தை ஆண்டு வந்தவன் தான் சூரபத்மன். அவன் ஒரு கடுமையான சிவபக்தன். சிவபெருமானிடம் கடுமையாக தவம் செஞ்சு ஒரு வரத்தை வாங்கியிருந்தான். அது என்னன்னா, சிவனுடைய சக்தியை தவிர வேற எந்த சக்தினாலையும் தனக்கு மரணமே ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வரம் வாங்கியிருந்தான். இந்த வரம் வாங்கினதோட காரணமாக சூரபத்மன் ரொம்ப ஆணவமாக இருந்தான், ரொம்ப ப்ரைட்ஃபுல்லாக இருந்தான். யாராலும் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஆணவத்தோடு இருந்தான். அதனால் அவன் என்ன பண்ணான்னா, முனிவர்களை தேவர்களை ரொம்ப கொடுமை செஞ்சான். தேவர்களை சிறையில் அடைச்சும் வச்சான். இதை பார்த்து தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. சிவபெருமான் இதற்கு என்ன தீர்வு சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி.